சென்னை கொரட்டூர் ரயில் நிலையத்தில் கற்கள் வீசி தாக்குதல் நடத்தியதில் 5 சிறுவர்கள் உட்பட கல்லூரி மாணவர்கள் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களுடன் இணைகிறான் செய்தியாளர் கண்ணியப்பன். விவரம் என்ன? தேவப்பிரியன், குறிப்பாக இந்த சென்னை மின்சார ரயில்கள்ல குறிப்பாக இந்த கொரட்டூர், அம்பத்தூர், ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் ரகளையில் ஈடுபது என்று வருடா வருடம் தொடரையாக இருக்கிறது. இதை தடுப்பதற்கு ரயில்வே போலீசாரும் இருப்பு பாதை காவல்துறையினர் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. நேற்று மாலை 3 மணி அளவில் சென்னை சென்ட்ரல் இருந்து அரக்கோணம் நோக்கி சென்ற ரயிலில் கொரட்டூர் ரயில் நிலையம் அருகே வந்து நின்ற பொழுது வெளியே அமர்ந்து கொண்டிருந்த சில ரயிலின் உள்ளே இருந்த மாணவர்கள் மீது தண்டவாள ஜல்லி கற்களை எடுத்து வீசி தாக்குதல் ஈடுபட்ட அந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக இந்த வீடியோ எடுத்த பொதுமக்கள் ரயில்வே போலீசாருக்கு அளித்ததன் பேரில் பெரம்பூர் இருப்பு பாதை காவல்துறையினர், ஆய்வாளர் பத்மநாபன் உள்ளிட்ட தனிப்படை போலீசார் 9 மாணவர்களையும் கண்டறிந்து இன்று கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதில் 5 பேர் சிறுவர்கள், 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்கள். மேலும் அந்த 5 பேர் சிறார் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்க இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சென்னை புறநகர் ரயில்களில் தொடர்ந்து மாணவர்கள் ரயில் பயணிகளுக்கு இடையூறாக நடந்து கொள்வது என்பது தொடர்கதையா இருக்கிறது. ரயில்வே நிர்வாகம் தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அந்த பகுதிகளில் ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் எதுவும் கிடையாது. அதே போன்று ரயில்வே போலீசார் முறையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதில்லை. கொரட்டூர், பட்டரவாக்கம் போன்ற ரயில் நிலையங்கள்ல இது போன்ற ஒரு சூழல் என்பது நிலை வருகிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கண்ணியப்பன்.